ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லோரும் குரூப் 2 எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. நிறைய பேர் கம்யூனிட்டி டேப்பில் கேட்ட கொஸ்டினுக்கு வந்து இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் வந்து பொது தமிழுக்கான ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நடந்து முடிஞ்ச குரூப் 2ல் வந்து நம்ம சேனலிருந்து 6 இல்லை 7 கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க. நம்ம வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக பார்த்தவங்க வந்து கரெக்டாக எழுதியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ பாருங்கள், 101வது கேள்வி வேர்ச்சொல் கண்டறிக கேட்டிருந்தாங்க. 9 தான் சரியான விடை வந்து ஆப்ஷன் பி 9. சரியாக எழுதியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த கேள்வி, படி என்னும் வேர்ச்சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுச்சை எழுதுக. சரியான விடை வந்து ஆப்ஷன் டி படிப்பேன். அடுத்து நம்ம சேனலிருந்து கேட்ட கேள்வி தான், சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க. சரியான விடை வந்து ஆப்ஷன் பி மீ வான். அடுத்து 104 வந்து ஓரெழுத்து ஒரு மொழியை வந்து பொறுத்துக்க டைப்பில் கேட்டிருந்தாங்க. சரியான ஆப்ஷன் வந்து டி. நீங்கள் பை வந்து இளமை அப்படின்னு மேட்ச் பண்ணியிருந்தாலே கரெக்டாக ஆன்சர் எழுதியிருக்கலாம். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்து 105வது கேள்வி, குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இத்தொடரில் குமரி என்னும் மூலிகை. இது வந்து நம்ம லைவில் வந்து பார்த்த கொஸ்டின். சரியான விடை வந்து ஆப்ஷன் டி கச்சாலை. 106 வந்து பொறுத்துக்க டைப்பு. அன்னை முத்துலட்சுமி வந்து புற்றுநோய் மருத்துவமனை. மூவலூர் ராமாமிர்தம் வந்து தேவதாசி ஒழிப்பு சட்டம். பண்டிதர் ரமாபாய் வந்து சமூக தன்னாவலர். அப்போது சரியான விடை வந்து ஆப்ஷன் சி 4123. அடுத்த வினா, 107வது கேள்வி, தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் இவ்வூருக்கும் பொருந்தும். சரியான விடை வந்து ஆப்ஷன் சி மதுரை. 108வது கேள்வி கேட்டிருந்தாங்க. ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என தடை விதிக்கப்பட்டவர் யார்? சரியான விடை வந்து ஆப்ஷன் சி முத்துராமலிங்கர். 109வது கேள்வி, சீரா புராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது. சரியான விடை வந்து ஆப்ஷன் டி அபுல் காசிம். 110 2 அடுக்கு அடிகள் கொண்ட டேஸால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி ஆகும். சரியான விடை வந்து ஆப்ஷன் பி எதுகை. அடுத்த கேள்வி வந்து நம்ம லைவில் வந்து பார்த்த கேள்வி. விசும்பு வந்து வானம், களிர் வந்து யானை. இந்த ரெண்டத்தையும் மேட்ச் பண்ணாலே சரியாக ஆன்சர் எழுதியிருக்கலாம். சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ 45231. 113வது கேள்வி, வஞ்சி தலைக்குரிய சீர் அமைப்பு கேட்டிருக்காங்க. சரியான விடை வந்து ஆப்ஷன் பி தேமாங்கனி புளிமாங்காய். 114 சொல்லின் வகையை கண்டறிக. வெண்மை கேட்டிருந்தாங்க. வெண்மை வந்து சரியான விடை வந்து ஆப்ஷன் சி வண்ண பண்பு பெயர். 115வது கேள்வி வந்து வஞ்சி விருத்தம் என்பது கேட்டிருந்தாங்க. சரியான விடை வந்து ஆப்ஷன் பி சிந்தடி நாங்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவது. ஆப்ஷன் பி. 116வது கேள்வி, எழுத்து வகை அறிந்து பொறுத்துக. சரியான ஆப்ஷன் வந்து ஏ 2413. 117வது கேள்வி வந்து லைவில் வந்து நம்ம பார்த்த கொஸ்டின் தான். தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். சரியான விடை வந்து ஆப்ஷன் பி தேவநாய பாவாணர். நம்ம சேனலில் போட்டிருந்த வீடியோஸையும் லைவையும் கரெக்டாக வாட்ச் பண்ணியிருந்தாலே சரியாக ஆன்சர் எழுதியிருக்கலாம். அடுத்து 118, இந்த கேள்வியை வந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம். உவைசா அவர்கள் தலைப்பில் வந்து போட்டிருந்தது. உவைசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய நூல். சரியான விடை வந்து ஆனந்த விகடன். ஆப்ஷன் டி. 119வது கேள்வியும் நம்ம சேனலில் போட்டிருந்த கேள்வி தான். பரிதிமார் கலைஞர் தலைப்பில் போட்டிருந்த வீடியோலாம் இருக்கும். தமது தமிழ் கட்டுரையின் வழியாக தமிழே உயர்தனி செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர். ஆப்ஷன் டி பரிதிமார் கலைஞர். 120வது கேள்வி, புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் எதுன்னு கேட்டிருந்தாங்க. சரியான விடை வந்து ஆப்ஷன் பி முதுமொழி காஞ்சி. 121வது கேள்வி, வெண்குடை இலக்கண குறிப்பு வந்து பண்பு தொகை தான் சரியான விடை. அடுத்து 122 வந்து திருக்கடுகம் என்ற நூலின் ஆசிரியர். சரியான விடை வந்து ஆப்ஷன் சி நல்லாதனார். இந்த கேள்வியை நம்ம வந்து லைவில் பார்த்துருந்தோம். 123 வந்து சிரிங்கி பேரம் நகரில் வாழும் தலைவன் யாருன்னு கேட்டிருந்தாங்க. சரியான விடை வந்து ஆப்ஷன் பி குகன். 124 வந்து அனகன் என்ற சொல் யாரை குறிப்பதாகும்னு கேட்டிருந்தாங்க. சரியான விடை வந்து ஆப்ஷன் பி ராமன். 125 வந்து நிழல் போல தொடர்ந்தான். இது எவ்வகை உவமை? சரியான விடை வந்து ஆப்ஷன் சி வடிவ உவமை. 126 பின்வரும் உவமையின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. எடுப்பார் கைப்பிள்ளை. சரியான விடை வந்து ஆப்ஷன் சி யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணியிருந்தோம். அந்த டாபிக்ஸ்லேருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க.
127 இதுவும் கவர் பண்ணியிருந்தோம். அப்துல் நேற்று வருவித்தான். சரியான விடை ஆப்ஷன் பி பிறவினை. 128 பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தெரிவு செய்க. இந்த கொஸ்டினோட சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மறுமலர்ச்சி. 129 பிழையான இணையை கண்டறிக. சரியான ஆப்ஷன் வந்து ஏ கல்லில் நாறு உரித்தல் வந்து ஆராய்ந்து பாராமல். இது வந்து தவறு. 130வது கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க சந்தி பிழையச்ச தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான ஆப்ஷன் வந்து டி. 131 வந்து தவறான இணையை கண்டறிக கேட்டிருந்தாங்க. தவறான இணை வந்து முரணி உடன்பட்டு. ஆப்ஷன் வந்து ஏ தான் தவறான இணை. 132வது கேள்வி வந்து தெம்மாங்கு கேட்டிருந்தாங்க பிரித்து எழுதுக. இதில் வந்து ஆப்ஷன் சி ஆர் பி தேன் ப்ளஸ் மாங்கு அல்லது தென் ப்ளஸ் மாங்கு. இந்த கொஸ்டினுக்கு சரியான விடை தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். 133வது கேள்வி கேட்டிருந்தாங்க எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறை பொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றீரே. இப்பாடல்களை இயற்றியவர் வந்து ஆப்ஷன் பி இடைக்காட்டு சித்தர். 134வது கேள்வி வந்து திருப்பல்லாண்டு பாடியவர் கேட்டிருந்தாங்க. சரியான விடை வந்து ஆப்ஷன் சி பெரியாழ்வார். 135வது கேள்வி தர்மசேனர் அப்பர் வாகீசர் என்ற பெயர்களை கொண்ட சைவ அடியார். நம்ம லைவில் வந்து நிறைய தடவை கேட்ட கொஸ்டின். ஆப்ஷன் ஏ திருநாவுக்கரசர். 136வது கேள்வி தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூலை இயற்றியவர் திருமூலர். 137வது கேள்வி வந்து அறிஞர் அண்ணா சார்ந்த கேள்விகள்னு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவிலேருந்து கேட்கப்பட்ட கேள்வி இந்த பொங்கற் புது நாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு என்று உரையாற்றியவர் வந்து ஆப்ஷன் ஏ பேரறிஞர் அண்ணா. 138 வந்து சென்ட்ரியூ மற்றும் லிமரைக்கு என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகளை தந்தவர் கவிஞர் ஈரோடு தமிழன்பன். 139வது கேள்வி கேட்டிருந்தாங்க பாவலர் மணி என்னும் பட்டம் பெற்ற கவிஞர். ஆப்ஷன் சி கவிஞர் வாணிதாசன். 140வது கேள்வி வந்து பின்வருவற்றுள் அகர வரிசைப்படி எழுதப்பட்ட நவமணிகளை தெரிவு செய்ய கேட்டிருந்தாங்க. சரியான ஆப்ஷன் வந்து பி. 141 வந்து வினையச்சம் கண்டறிய கேட்டிருந்தாங்க. சரியான விடை வந்து ஆப்ஷன் டி ஓடி. 142 வினைமுச்சை தேர்வு செய்க. வா. வினைமுச்சு வந்து ஆப்ஷன் சி வந்தான். 143 வந்து வழக்கறிஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர். சரியான விடை வந்து ஆப்ஷன் சி நா பிச்சமூர்த்தி. 144 வந்து பொறுத்துக. சரியான ஆப்ஷன் வந்து ஏ 2143. 145வது கேள்வி வந்து பாரதிதாசன் வீடியோவிலேருந்து கேட்ட கேள்வி பிசிராந்தியார் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் பாவேந்தர் பாரதிதாசன். 146வது கேள்வியும் சேனலில் பார்த்தது தான். ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா சார்ந்த கேள்விகள்னு வீடியோ போட்டிருப்போம். அதில் இருந்த கேள்வி முதல் இடம் வந்து புத்தகச்சாலைக்குத்தான் தரப்பட வேண்டும் என்று கூறியவர் வந்து அறிஞர் அண்ணா. 147வது கேள்வி யாழின் வகைகள் கேட்டிருந்தாங்க. சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ 4. 148வது கேள்வி சரியாக எழுதியிருப்பீங்க நம்புகிறேன். குடிமக்கள் காப்பியம் எனப்படுவது வந்து சிலப்பதிகாரம். 149வது கேள்வி இதில் ரெண்டாவது அடி பார்த்தீங்கன்னா வாரல் என்பனை போல் மரித்துக்கை காட்ட. கவிஞர் வந்து தன்னுடைய குறிப்பை வந்து உயர்த்தி கூறியதால் வந்து இது தற்குறிப்பேற்றணி. 150 வந்து உமறு புலவர் எழுதிய வேறு நூல் கேட்டிருந்தாங்க. சரியான விடை வந்து ஆப்ஷன் பி முதுமொழி மாலை. 151 வந்து நம்ம லைவில் பார்த்த கொஸ்டின் தான். பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? குலசேகர ஆழ்வார். 152வது கேள்வி வந்து ஆப்ஷன் டி கொடை வினா தான் சரியான விடை. நிறைய பேர் வந்து ஏவல் வினா அப்படின்னு சொல்கிறாங்க. சரியான விடை வந்து கொடை வினா. கொடை வினா அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு பொருளை கொடுக்க வேண்டி நம்ம வந்து கேட்குற கொஸ்டின் தான் கொடை வினான்னு சொல்லுவோம். 153வது கொஸ்டின் வந்து பின்வரும் விடைக்கேற்ற வினாவினை தேர்ந்தெடுத்து எழுதுக கேட்டிருந்தாங்க. சரியான விடை வந்து ஆப்ஷன் டி பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது? 154 இலக்கண குறிப்பு உணர்த்தினன் கேட்டிருந்தாங்க. சரியான விடை வந்து ஆப்ஷன் சி தன்மை ஒருமை விடைமுச்சு. 155வது கேள்வி வந்து பொறுத்துக. இதில் நாலடியார் தெரிஞ்சால் மட்டுமே போதும், சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். சரியான விடை வந்து ஆப்ஷன் பி 4321. 156வது கொஸ்டின் வந்து பொறுத்துக. இதில் சொல்லின் செல்வர் தெரிஞ்சால் மட்டுமே போதும். ராபி சேது பிள்ளை சொல்லின் செல்வர் அதை மேட்ச் பண்ணாலே கரெக்டாக ஆன்சர் வந்துடும். சரியான விடை ஆப்ஷன் ஏ 4123. 157வது கேள்வி ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் கேட்டிருந்தாங்க. சரியான விடை வந்து ஆப்ஷன் பி மயிலைநாதர். 158வது கேள்வி தமிழ்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்படும் என கூறியவர் கேட்டிருந்தாங்க. சரியான விடை வந்து ஆப்ஷன் பி ஆனந்த ரங்கர் நாள் குறிப்பு உவே சாமிநாத ஐயர்.
159வது கேள்வி ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை கேட்டிருந்தாங்க. சரியான விடை வந்து ஆப்ஷன் பி அறம். 160வது கேள்வி ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? பகைவருக்கு உதவுதல். ஆப்ஷன் பி. 161 வந்து ஒழுகல் இலக்கண குறிப்பு கேட்டிருந்தாங்க. சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ தொழில் பெயர். 162வது கேள்வி வந்து திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்க கேட்டிருந்தாங்க. தம்மீர் பெரியார் தமரா ஒழுகல் வன்மையில் எல்லாம் தலை. அதுதான் சரியான விடை ஆப்ஷன் ஏ. 163வது கேள்வி காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பதே மேல். சரியான விடை வந்து ஆப்ஷன் பி கவிதை எழுதுவது அரிது. 164வது கேள்வி ஆகு பெயர் பயன்படுத்தாத பழமொழியை தேர்வு செய்க. சரியான விடை வந்து ஆப்ஷன் சி ஆளும் வேலும் பல்லு குருதி. 165வது கேள்வி பன்னரும் கோங்கின் நன்னலம் கவர்ச்சி இவற்றில் இடம்பெற்றுள்ள எதுகை கேட்டிருந்தாங்க. இது வந்து 1 3 வந்து பொழிப்பு எதுகை. 166வது கேள்வி மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உலகத்தமிழ் மாநாட்டில் சொற்பொழி ஆற்றியவர். ஆப்ஷன் சி தேவநாய பாவாணர். 167வது கேள்வி சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவேரி ஆறு. என்று உரை நிகழ்த்தியவர் வந்து ஆப்ஷன் டி ராபி சேது பிள்ளை அவர்கள். 168வது கேள்வி கேட்டிருந்தாங்க. சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ கூற்று 1 2 சரி 3 தவறு. 169 வந்து மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டமைவதாக கூறப்படுகின்றது. சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ மூவகை. அடுத்து 170 தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் என்ற தலைமுறையை சார்ந்தது. சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ முதல் தலைமுறை. 171 வந்து கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படும் ஆட்டம் கேட்டிருந்தாங்க. சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ மயிலாட்டம். 172 வந்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை பொறுத்துக. சரியான விடை வந்து ஆப்ஷன் சி மலை வேறு. 173 ஒளி வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெரிவு செய்க. சரியான ஆப்ஷன் வந்து சி 3 2 4 1. அடுத்து 174 கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. டெலிகேட் கேட்டிருந்தாங்க. சரியான விடை வந்து ஆப்ஷன் சி பேராளர். 175வது கேள்வி இரற்ற மொழிதல் அணியின் வேறு பெயர். சரியான விடை வந்து ஆப்ஷன் பி ஸ்லேடே அணி. 176வது கேள்வி வந்து மனோன்மணியத்தில் வரும் கிளை கதை எது? இது வந்து நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி கடைசியாக போட்ட லைவில் கேட்டிருந்த கொஸ்டின். சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ சிவகாமியின் சரிதம். நம்ம சேனலில் போடுற வீடியோவையும் லைவையும் சரியாக பார்த்துருந்தாலே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. 177வது கேள்வி வந்து ரகசிய வழி என்னும் நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு கேட்டிருந்தாங்க. சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ 1891. 178வது கேள்வி உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர். சரியான விடை வந்து ஆப்ஷன் பி குதம்பை சித்தர். 179 வந்து முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. சரியான ஆப்ஷன் வந்து டி தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். 180வது கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டறிக. சரியான குரல் வந்து டி. 181வது கேள்வி அகர வரிசைப்படி எழுதி வச்சே தேர்க. இது வந்து சரியான ஆப்ஷன் வந்து ஏ தவ பெருஞ்சுடர் தாய்போல் திருவிளக்கு தீவினை துன்பங்கள் தூய்மை. 182வது கேள்வி இந்த கொஸ்டினை நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர். சரியான விடை வந்து ஆப்ஷன் சி குமரி பட்லர். 183வது கேள்வி நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது. சரியான ஆப்ஷன் வந்து பி ராமேஸ்வரம் பெருங்கோயில். 184வது கேள்வி வேத துதும்பி என்ற ஆட்டத்துக்குரிய இசைக்கருவி கேட்டிருந்தாங்க. சரியான ஆப்ஷன் வந்து சி தேவராட்டம். 185வது கேள்வி இதில் லாஸ்ட் அடி பாருங்க. கண்டு மகிழ்வு பெரும் நிலையிலே இருந்தேன் என்று தம்பிக்கு கடிதம் எழுதியவர். தம்பிக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியான விடை வந்து பேரறிஞர் அண்ணா. 186வது கேள்வி கேட்டிருந்தாங்க. கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சத்தம் கேட்டிருந்தாங்க. சரியான விடை வந்து ஆப்ஷன் சி உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசை. 187வது கேள்வி பின்வரும் பாடல் எந்த படிம வகையை சார்ந்தது என்பதை கண்டறிந்து சரியான வச்சு எடுத்தெழுதுக கேட்டிருந்தாங்க. சரியான ஆப்ஷன் வந்து பி மெய் படிமம். 188வது கேள்வி கலித்தொகையில் முல்லை திணைக்குரிய பாடல்களை இயற்றியவரை தெரிவு செய்ய கேட்டிருந்தாங்க. சரியான விடை வந்து ஆப்ஷன் பி சோழ நல்லுருத்திரன். 189வது கேள்வி சிதவல் இச்சொல்லின் பொருள் கேட்டிருந்தாங்க. சரியான ஆப்ஷன் வந்து டி தலைப்பாகை.
190வது கேள்வி, அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான், எவ்வகை வாக்கியம்? சரியான விடை வந்து ஆப்ஷன்ஸ் டி, தன்வினை வாக்கியம். 191வது கேள்வி, எவ்வகை வாக்கியம் என கண்டறிக, நான் திடலில் ஓடினேன். சரியான விடை வந்து ஆப்ஷன் சி, தன்வினை. 192வது கேள்வி, பின்வரும் தொடர் எவ்வகை தொடர் என கண்டறிந்து சரியானவற்றை தேர்வு செய்க. குமரன் மலையில் நனையாமல் இல்லை. சரியான விடை வந்து ஆப்ஷன் சி, பொருள் மாறா எதிர்மறை தொடர். 193வது கேள்வி வந்து கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயரை கேட்டிருந்தாங்க. அறை, அறைந்தவர் தான் சரியான விடை, ஆப்ஷன் சி. 194வது கேள்வி, இவற்றுள் எது தவறான இணை, எதிர்ச்சொல் என்பதை தெரிவு செய்ய கேட்டிருந்தாங்க. சரியான விடை வந்து ஆப்ஷன் பி, அகலாது போகாது. 195வது கேள்வி, சரியாக பிரித்து எழுதப்பட்ட சொல்லை எடுத்து எழுதுக. அஞ்சில் ஓதி கேட்டிருந்தாங்க. சரியான ஆப்ஷன் வந்து டி, அம் ப்ளஸ் சில ப்ளஸ் ஓதி. 196வது கேள்வி, பின்வரும் சொல்லின் சரியான பிரித்து எழுதும் முறையை எடுத்து எழுதுக. ஊன் பொதிய விழா. சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ, ஊன் ப்ளஸ் பொதிய ப்ளஸ் விழா. அடுத்த வினா 197, கீழ்கண்டவற்றுள் திருவிக்கா எழுதாத நூல் கேட்டிருந்தாங்க. சரியான ஆப்ஷன் வந்து சி, மனுமுறை கண்ட வாசகம். 198வது கேள்வி, விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை இயற்றியவர். சரியான விடை வந்து ஆப்ஷன் பி, லிலியன் வாட்சன். 199வது கேள்வி, உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் கேட்டிருந்தாங்க. இதுக்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் பி ஆர் டி, புயலிலே ஒரு தோணி அல்லது தீவுக்கரை. சரியான விடை எதுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். 200வது கேள்வி, தமிழ் நாடகக்கலையின் பெர்னாட் ஷா என்று அறிஞர் அண்ணாவால் பாராட்ட பெற்றவர். சரியான விடை வந்து ஆப்ஷன் சி, கல்கி. தமிழ்நாட்டின் பெர்னாட் ஷா வந்து சி தான், கல்கி தான் சரியான விடை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 2 2024 பொதுத்தமிழ் ஆன்சர் கீ பார்த்தாச்சு. ஆன்சர் கீழே ஏதாவது டவுட் இருந்து அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸு மேக்ஸுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.